நாங்கள் பல போராட்டங்களை தனிச்சு தான் செஞ்சிருக்கோம். இப்போ இதே கருத்தை இவங்க இப்போ தான் பேசுகிறாங்க. நான் 2003ஆம் ஆண்டே நான் இதுக்கு அறிக்கை விட்டு இந்த கருத்துக்கு எதிராக நான் பேசுனது இருக்கு. அரசு முன்னெடுக்கிற இதை எப்பவுமே நான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த கருத்துக்களை நான் நம்புறதில்லை. ஏன்னா நீண்ட காலமாக நம்பி ஏமாந்த ஒரு இனத்து கூட்டம் நாங்கள். அதனால இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தனிச்சு தான் போராடுவோம். அந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். நான் தனிச்சு தான் போராடுவோம். தெரியல எதுக்கு அந்த கெட் அவுட்னு இல்லை. எதுக்கு கெட் அவுட்னா எது? இப்போ இந்தியா இல்லை எதுன்னு எப்படி புரிஞ்சுக்கணும்? அது சரிதான். அப்புறப்படுத்த வேண்டியவற்றை வெளியேற்றணும்னு சொல்றாங்க. அது சரிதான். அது சரிதான். திமுகவை ஆதரவு பெருகுதுன்றீங்க. நான் எந்த அளவுக்கு ஒழிக்க அந்த காலத்திலிருந்து இதுக்கு பேசி யாரு திமுக இந்த இதுல தொடர்ச்சியா வஞ்சகம் செய்யும், நாடகம் போடும். இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால பேசுறீங்க. உங்களுக்கு தெரியாதா? இந்தி எல்லா இடங்களையும் திணிக்கப்பட்டது தெரியாதா? நீங்களே இந்தியில பேசி வாக்கலையா? இத்தனை முறை மேல ஆட்சியில் இருந்தீங்களா? கட்டாய இந்தி திணிப்பை தடுக்கதா வேலை செஞ்சீங்களா? சொல்லுங்க. இத்தனை நாடு, இத்தனை மாநிலங்கள், இத்தனை மாநில மொழிகள், அது எல்லா மாநில மொழிகளும் ஆட்சி மொழியாக வேண்டும் ஏதாவது நீங்க அதுக்கு ஏதாவது போராடினீங்களா? அதுக்கு ஏதாவது உறுதிப்படுத்தினீங்களா? ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு தான் இந்திய திணிக்குதா? இந்த அரசு இன்னைக்கு தான் இந்திய திணிக்குதா? இன்னைக்கு தான் இனி திணிக்குதா? எதிர்க்கிற இந்திய எதிர்ப்பு இருக்குல்ல, இதுல உங்க காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? எத்தனை காலத்துக்கு இந்த நாடகத்தை எங்களை நம்ப சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாம தான் இந்தி வந்ததா? 1935 எங்க தாத்தன் செத்தான், நடராஜன். அப்புறம் 65 பெரும் போராட்டம் போராண்டி 800க்கு மேற்பட்டவன் செத்தான். 18 பேர் தான் கணக்குல காட்டினீங்க. இன்னைக்கு திருப்பி அந்த புதுசா நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களா? இன்னைக்கே அந்த பிரச்சனை தொடருது. 60 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க நடத்துற தம்பி அண்ணாமலை கேட்கறதுக்கு பதிலுங்க. நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களை பயிற்று பாட மொழியா இந்தி இருக்கா இல்லையா? அங்க தமிழ் பயிற்றுவிக்கப்படுதா? ஒரு கொள்கை முடிவு என்ன? உங்க கொள்கை முடிவு நான் என் கொள்கை முடிவு சொல்றேன். எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. உலகத்தில் எந்த ஒரு தேசியத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழியா தான் இருக்கணும். அது தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளிமோ அவரவர் நிலத்தில். ஆனால் விரும்பினால் எம்மொழியும் கற்போம், உலக மொழிகள் எல்லாத்தையும் கற்போம். அது டச்சு வேணுமா, ஸ்பானிஷ் வேணுமா, ஜெர்மன் வேணுமா, எது வேணுமா கத்துக்குருவோம், பிரெஞ்சு வேணுமா கத்துக்குவோம். அந்த மாதிரி ஒரு முடிவில்லையே. இருமொழி கொள்கையில அதுல எம்மொழி எங்க இருக்கு? இருமொழி கொள்கையே இந்தி இங்கிலீஷ் ஆயிருச்சு. மும்மொழி கொள்கையில அந்த கொள்கையாளர்கிட்ட கேட்கிற கேள்வி எம்மொழி கற்க வாய்ப்புங்க எங்க இருக்கு? நீங்களே சொல்றிய எல்லா தனியார் பள்ளியும் தமிழ் பாடமொழியா கூட எடுத்தாச்சு, பயிற்று மொழியா ஆங்கிலம் வந்துருச்சு, பாடமொழியா இந்தி வந்துருச்சு. எங்க தமிழ் இருக்கு?